பயங்கரமா வந்து கிளிங்கியா இருப்பான். அப்படியே வந்து தூக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் தூக்கிட்டே செய்யணும். கூடவே ஓட்டிட்டே இருக்கிறது. என்ன விட்டுட்டு போவாத, நான் கூடயே வரேன். என்னை தூக்கியே நான் கொஞ்ச நேரம் இப்படி போய் கண்ணாடி பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னா கூட விட மாட்டேங்குது. அவ்வளோ கோவம் வரும் அந்த டைம்ல. என்னோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து பயங்கரமா வச்சு செஞ்சாச்சு என்னைய. நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். அவங்க அப்படி திரும்பவும் அம்மா அம்மா அம்மான்ட்டு என் கூடவே சுத்திட்டு இருப்போம். ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போறோம். பட் ஸ்டில் நான் ரெகுலரா எப்பவும் போல ஒரு ஈவினிங் விளாகா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். பட் இன்னைக்கு வந்து எப்பவும் போல இல்ல. ஏன்னா பப்பு வந்து இன்னைக்கு பயங்கர கிளிங்கியா அப்படியே கூடவே ஓட்டிட்டு இருந்தான். ஒரு வேலையுமே என்னைய வந்து செய்யவே விடல. ஸோ ஒரு கிளிங்கியா கூடவே இருக்கணும், தூக்கிட்டே போணும், தூக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்ற டாட்லர வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த விளாக்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அப்படியே வாங்க எங்களோட ஒரு கேயாட்டிக்கான ஈவினிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்குன்னு பார்த்து நான் வேற பப்புக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம், வெளியில கூட்டிட்டு போலாம், சைக்கிள் ஓட்ட வைக்கலாம். ஏன்னா இந்த சைக்கிள் வந்து எடுத்தே இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாரக்கணக்கில ஆயிடுச்சு. ஸோ பப்புவோட ஓஜி சைக்கிள். இந்த சைக்கிள் இருந்தா தான் அவனோட ஈவினிங் ரொட்டீனே வந்து விளாக் எடுக்கிறதுக்கே எனக்கே வந்து நல்லாயிருக்கு. இல்லைனா அவனோட சைக்கிள் இல்லை அப்படின்னா அவனோட ஈவினிங் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரியே இல்லை. அதனால அவனுக்கு வந்து இன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணலாம், சர்ப்ரைஸாக சைக்கிள் வெளியில் ஓட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சைக்கிள் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பப்பு அவனோட ஆஃப்டர்நூன் நேப்லேருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவன் ஏஞ்ச உடனே வந்து சைக்கிள் ஓட்ட போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அவன் ஏஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சைக்கிள் ஓட்டவும் வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக ஓட்டிகிட்ருக்கான்ல. பட் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்றத வந்து நான் போக போக சொல்கிறேன். பட் ஸ்டில் இப்போ வந்து பப்புவோட இந்த ஓஜி சைக்கிள் ஓட்டுற மொமெண்ட்டை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்னோடய ஈவினிங் விளாக்ஸில். நீங்கள் யாராச்சும் மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 1, 2 பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. பப்பு ஏன் இப்போ சைக்கிள் ஓட்ட கூட்டிகிட்டு போகிறதில்ல அப்படின்லாம். எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்றது ஒன்றே ஒன்று தான் காரணம். அதனால தான் பப்பு வந்து சைக்கிள் ஓட்ட கூட்டிகிட்டு போகல. பட் முடிஞ்ச அளவுக்கு டே டைம்லலாம் அப்பப்போ கூட்டிகிட்டு போவேன். விளாக்ஸில் மட்டும் நான் காட்டல. அதனால இன்றைக்கி வந்து காட்டியாச்சு நீங்கள் கேட்ட மாதிரியே. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து சைக்கிள் ஓட்டினனால அவனுக்கும் பயங்கர ஹாப்பி. அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பயங்கரமாக அழுது அடம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நை நை நைன்ட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்த உடனே வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு அவன் வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்தானா அப்படின்னு நானே ஷாக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஓகே. இவ்வளோ நேரம் வந்து பப்புவோட இந்த நார்மலாக ஹாப்பியான மொமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. பட் நான் சொன்ன அந்த சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தால அந்த பப்பு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எப்படி இருந்தான் தெரியுமா? இதோ இப்படி தான் இருந்தான். என்ன? அம்மா போல நம்ம சைக்கிள் ஓட்ட போலாம். எங்க சைக்கிள் உட்காக்கவா? சும்மா சொன்னேன். பார்த்தீங்களா, எப்போவுமே பப்புவோட ஆஃப்டர்நூன் நேப் வந்து ஒரு 4:30 இல்லை 5:00 அப்படிலாம் வந்து ஏஞ்சிப்பான். இந்த 5:00 மேலே வந்து ஆகுது, லேட்டாக எழுந்திருக்கிறான் அப்படின்னாலே அன்றைக்கி வந்து பயங்கரமாக அழ போகிறான், இல்லைனா நைட்டு வந்து தூங்காமல் அடம் பண்ண போகிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் எப்போல்லாம் இந்த மாதிரி தூங்கி எழுந்திருக்கிற டைம் இல்லை தூங்குகிற டைம்லாம் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அழ ஆரம்பிச்சிருவான், இல்லை அடம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கின்னு பார்த்து நான் வேறு சைக்கிள்லாம் வாஷ் பண்ணி வச்சு அவன் தூங்கி ஏஞ்ச உடனே நம்ம வந்து சைக்கிள் ஓட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படி
அப்படின்னு வேற ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தேன். ஆனா 5:00 ஆச்சு எழுந்திரிக்கவே இல்ல. 5:10 ஆயிருச்சு எழுந்திரிக்கவே இல்ல. எனக்கு வந்து பயம் ஆயிருச்சு. இன்னைக்கு நைட் வந்து தூங்காம அடம் பண்ண போறான் அப்படின்னு. அதனால நானே போய் எழுப்பலாம் அப்படின்னு எழுப்பிட்டேன். நான் எழுப்புன உடனே வந்து அப்படியே பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டான். அடம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நான் "வா வெளில போலாம். ரூம்லேருந்து வெளில போலாம்" அப்படின்னு கூப்பிடுறேன். அதுக்கும் அழுறான். சரி இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, அதுக்கும் அழுறான். சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, "என் கூடவே இரு. என்ன தூக்கியே வச்சுரு" அப்படின்றான். சரி தூக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, "இல்ல உட்காராத, நடக்காத" அப்படின்ட்டு எதுக்கு எடுத்தாலும் அழுவுறான், அடம் பண்றான். மொத்தத்தில தூக்கி வச்சிருக்கணும், நான் வந்து கூடயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னான். ஸோ இப்படிதான் எங்களோட ஈவ்னிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இப்ப சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது பப்பு எப்படி ஹேப்பியா இருக்கிற மாரி, ஜாலியா இருக்கிற மாரி இருந்தான். அதுக்கு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் இந்த மாரி பயங்கரமா அழுது அடம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இதுக்கப்புறம் எங்களோட ஈவ்னிங் எப்படி போச்சு அப்படின்னு நீங்களே பாருங்க. சைக்கிள் ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறமா, பப்பு வந்து ஓரளவுக்கு ஒரு ஜாலி மூடுக்கு வந்து போயிட்டான். கொஞ்சம் அந்த கிராங்கினஸ்லாம் வந்து போயிருச்சு. அதனால அந்த கேப்லயே வந்து நான் என்னோட ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பிளான்ட்ஸுக்கு தண்ணி விடுறது, அதுக்கப்புறமா பப்புக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்றது, இந்த எல்லா வேலையுமே வந்து முடிச்சுட்டேன். இந்த டைம்லலாம் பப்பு வந்து அழல. லைட்டா வந்து நார்மலா தான் இருந்தான். இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு, பப்புவ கொஞ்ச நேரம் விளையாட சொல்லிட்டு, நான் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன்ல வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் வெசல் வாஷிங் வந்து பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா நைட்டு மட்டும் தான், ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நான் வந்து ஒரு என்டையர் டேலயே வெசல் வாஷிங் வந்து பண்ணுவேன். அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்னால மேனேஜே பண்ண முடியல அப்படின்றனால, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈவினிங் டைம்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 2, 3 பாத்திரமாச்சும் வாஷ் பண்ணி வச்சுட்டா, நைட்ல வந்து வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். நான் இது பண்ணிட்டுருக்கும்போதே வந்து பப்பு பயங்கரமா திரும்பவும் அடம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நானும் கிச்சனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி, கிச்சனுக்குள்ள வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்றது, அது இதுன்னு ஏதாச்சும் ஒரு அடம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவன வந்து பார்க்க முடியாம நான் மறுபடியும் ஹாலுக்கே போய் உட்காந்தாச்சு. சரி இந்த வேலைய வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், நைட்டே பார்த்துக்கலாம் எப்பயும் பண்ற மாரி. இப்ப போய் அவன் கூட கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம், அவன சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு கெளம்பிட்டேன். நான் வந்து ஹால்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் என்ன வந்து எழுந்திரிச்சு போவே விடல. ரிமோட் எடுக்க போறேன்னா கூட விடல. நானும் வரேன் அப்டின்ட்டு பயங்கரமா அடம் பண்ணிட்டு இருந்தான். எனக்கும் வந்து டைம் ஆக ஆக கோவம் வர ஆரம்பிச்சுருச்சு. பட் ஸ்டில் நான் வந்து அத எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே பரவால்ல அப்டின்னு. அப்பவும் நான் வந்து சமாதானம் பண்றதுக்குலாம் ரொம்ப ட்ரை பண்ணேன். சரி அழ வேணாம் அப்டின்னு. நான் ஏதாச்சும் கொஞ்சம் வந்து கத்துற மாரி ஏதாவது சொல்லிட்டேன். "ஏன் இப்ப என்ன போ வேணான்னு சொல்ற? நகரு, தள்ளி போய் உட்காரு" அப்டின்னு ஏதாவது சொல்லிட்டேன் அப்டின்னா, உடனே வந்து அழ ஆரம்பிச்சுடுறான். அவன வந்து சமாதானம் பண்றதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கா இருந்துச்சு. இதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிருச்சு. ஸ்நாக்ஸ் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. பசிக்கவே ஆரம்பிச்சுருச்சு. சரி நான் போய் கிச்சன்ல போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு வரேன், நான் போறேன் அப்படின்னு சொன்னா கூட, அதுக்கு கூட விட மாட்டேங்கிறான். இதுக்கு அவன சமாதானம் பண்ணவே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருச்சு. பப்பு வந்து எப்பவுமே வந்து கிளிங்கியா அப்படியே ஒட்டிட்டே இருக்கிற மாதிரி குழந்தலாம் வந்து கிடையாது. அவன் வந்து அவன் பாட்டுக்கு தனியா உட்காந்து விளையாடுறது, அவன் பாட்டுக்கு இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது அப்படிதான் இருப்பான். மோஸ்ட்லி எல்லா டேஸுமே வந்து அவன் அப்படிதான் இருப்பான். என்ன சொல்லப்போனா அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். அப்படிதான் இருப்பான். பட் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் சொன்னேன்ல இந்த மாரி தூங்கி எழுந்திரிக்கிற டைம்லாம் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, அவனுக்கு வந்து எப்படி அவனுக்கு அத எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம இந்த மாரி அழ ஆரம்பிச்சுருவான், அடம் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஸோ இன்னைக்கும் வந்து அப்படிதான் போச்சு. இன்னைக்கு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சுட்டான். நான் வந்து லைட்டா கொஞ்சம் வாய்ஸ் ரெய்ஸ் பண்ணி பேசிட்டேன். "நான் கொஞ்சம் தள்ளி உட்காரு, நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு தானே சொல்றேன்" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டா கத்திட்டேன். நான் கத்துன உடனே பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டான். எனக்கே வந்து கொஞ்சம் சேட் ஆயிருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு சமாதானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம, "சரி வா நீயும் கிச்சனுக்கே வா" அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் செய்றதுக்கு அவனையும் கிச்சனுக்கு கூட்டிட்டே போயாச்சு.
இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் தான் செய்ய போறேன். இது நேத்து நைட்டே வந்து சோக் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். இப்போ குக்கர்ல போட்டு பாயில் பண்ணி வைக்கிறதுக்கு வச்சுட்டு வரேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு தான் இவ்ளோ அழுக இவ்ளோ நேரமா. அவன வந்து சமாதானம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துரு இத மட்டும் பண்ணிட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். சுண்டல் வந்து ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் வந்து சாப்பிடணும் ஒரு 4:00 அப்படி. அதுக்கப்புறம் ஒரு 5:30க்குலாம் வந்து சுண்டல் சாப்பிட்டா, ஒரு 7:30க்கு வந்து டின்னர் குடுப்பேன். இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் போகும். இப்போ வந்து அவனோட நேப் டைமே வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்றனால, அவன் தூங்கி எழுந்திரிச்சோனே ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வந்து சாப்ட்டுருவான். அதனால சுண்டல் சாப்பிடுற அந்த டைம் வந்து இல்லாம போயிருச்சு இப்பலாம். அதனால இன்னைக்கு வந்து ஃப்ரூட் கூட கட் பண்ணியாச்சு. சுண்டலே வந்து குடுத்துடலாம் அப்படின்னு இது வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. நானும் ஏதாச்சும் கிரேவிலலாம் போடலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுவும் என்னால பண்ண முடியல. அதனால இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கே வந்து சுண்டல் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இத நான் பாயில் பண்ணி வச்சுட்டு வரேன். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது தானே! அந்த டைம்ல ஹால்ல இருந்து அவ்ளோ அடம். "சீக்கிரமா வா, சீக்கிரமா வா. நீ வரியா? இல்லன்னா நான் கிச்சனுக்கு வரட்டா?" அப்படின்னு பயங்கரமா அழுது அடம் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு வந்து அவன பார்க்கறதுக்கும் மனசு வரல. அதனால என்ன பண்ணிட்டேன், "நீயும் வந்து கிச்சன்லயே நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு சேர கொண்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு, அவனையும் வந்து சேர்ல நிக்க வச்சுட்டே என்னோட வேலைய வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இது பண்ணப்போ என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, சின்ன வயசுலலாம் பப்புவ வந்து கிச்சன்லயே தான் நான் வந்து வச்சிருப்பேன் எப்பவுமே. ஏன்னா வீட்ல வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாம குழந்தை வந்து பார்த்துக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கிச்சன்ல வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருப்பேன். நான் பப்புக்கு வந்து சாலிட் செய்ற டைம்லலாம் வந்து. அப்போலாம் வந்து பப்பு எப்பவுமே வந்து கிச்சன்ல என் கூடவே தான் இருப்பான். கவுண்டர் டாப் மேலேயே வந்து உட்கார வச்சுருவேன். இல்லன்னா அவனோட ஃபீடிங் சேர் இருக்கும்ல, அந்த சேர்ல வந்து உட்கார வச்சு பெல்ட்லாம் போட்டுவிட்டு அவன வந்து உட்கார வச்சிருப்பேன். ஏதாச்சும் கரண்டி அது இதுன்னு அவன்கிட்ட குடுத்துருந்தா, அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு உட்காந்துருப்பான். அந்த ஞாபகம் தான் இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு வந்துச்சு. ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே போயிட்டு வந்த மாரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து கிச்சன்ல வச்சிருக்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இது பண்றதுக்கே எனக்கு வந்து திக்கு திக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா, நான் திரும்புற நேரம் பார்த்து டக்குன்னு கத்தி எடுக்கிறது, ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்றது, மேலருந்து குதிக்க ட்ரை பண்றது, இந்த மாரி நெறைய விஷயம் வந்து பண்ணுவான். அதனால இப்போலாம் நான் வந்து கிச்சனுக்கு கூட்டிட்டு போறதுக்கே நான் வந்து கொஞ்சம் யோசிப்பேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து குட்டி குழந்தை உட்கார வச்சா ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். நம்ம வந்து அவன பார்த்துக்கிட்டே நம்ம வந்து வேலைய செஞ்சிரலாம். இப்போ வந்து அப்படி இல்லல்ல. அதனால எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் நான் வந்து கிச்சனுக்கே கூட்டிட்டு போனேன். பட் ஸ்டில் பக்கத்துல வந்து ஒழுங்கா நிக்க வச்சு, அவன வந்து பொறுமையா பார்த்துட்டு இந்த வேலைய வந்து செஞ்சு முடிச்சாச்சு. எப்போலாம் பப்பு வந்து இந்த மாரி கிளிங்கியா கூடவே இருக்கணும் அப்படின்றானோ, அப்பலாம் எனக்கு ஒரு வேலையுமே செய்ய முடியாது. நான் இப்போ இந்த மாரி ட்ரை பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணனால தான், மத்தபடி நான் வந்து கொஞ்சம் அவன பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னா, ஒரு வேலையுமே நடக்காது அன்னைக்கு ஃபுல்லா. சத்தம் கேக்குதா? என்ன சத்தம்? இது சத்தம். கீழ விழுந்துறாத, கால் கட்டுரும். கிச்சன்ல இருக்கிற அந்த எல்லா டைமுமே வந்து கீழ விழுந்துறாத, அத எடுக்காத, அது பண்ணாத, இது பண்ணாத, பார்த்து நில்லு, பத்திரமா இரு அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒண்ணு வந்து சொல்லிட்டே தான் இருந்தேன். அவனுக்கு வந்து டே எப்படி போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் என்னோட டே வந்து ரொம்ப கஷ்டமா போகும். பப்பு இந்த மாதிரி இருக்கிற அன்னைக்கலாம். இந்த ஒரு சுண்டல வந்து ரெடி பண்றதுக்குள்ள எனக்கு என்னமோ நெறைய வேல பார்த்த மாதிரி, ரொம்ப டயர்ட் ஆன மாரி அந்த மாரி ஆயிருச்சு. எப்படியோ ஒரு வழியா வந்து சமைச்சு முடிச்சாச்சு. இத செஞ்சதுக்கு தான் இவ்ளோ போராட்டம். சரி ஓகே. இப்போ வந்து கிச்சன்ல இருந்து வெளில போயிரலாம். இதுக்கப்புறம் வந்து பப்பு நார்மலா ஆயிருவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. அவன் கிச்சன்ல இருந்து வெளில போன அப்புறமும் திரும்பவும் அதே மாரி தான் அடம் பண்ணிட்டு இருந்தான். ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்புக்கு மட்டும் அந்த பிளெயின் சுண்டல் வந்து குடுத்துட்டு, எனக்கு மட்டும் கொஞ்சமா சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டேன். எனக்கு காரம் இல்ல அப்படின்னா இந்த சுண்டல் வந்து உள்ள இறங்கவே இறங்காது. அதனால எனக்கு வந்து இத ஆட் பண்ணியாச்சு. வெளில போனதுக்கப்புறம் எனக்கு இந்த பவுல் தான் வேணும், இந்த சாப்பாடு தான் வேணும், இது வேணாம் அப்படின்றான். இது காரம் அப்படின்னு சொன்னா அடுத்த அடம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இப்படிதான் ஒரு சின்ன அடம் பண்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அன்னைக்கு டே ஃபுல்லாவே வந்து எடுத்ததுக்கு எல்லாமே வந்து அடம் பண்ற மாரி தான் போகும். இன்னைக்கும் வந்து அதே மாரி தான் போச்சு.
உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து ஈவினிங் ரொட்டீன் விளாக்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே, நான் வந்து டின்னர் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் வந்து பப்பு கூட எப்பவுமே வந்து விளையாடிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து டின்னர் சமைக்கிறதுக்கே போவேன். ஸோ, இன்னைக்கும் வந்து அதே மாரி தான் இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். பப்பு வந்து ஹேப்பியா இல்லாம, கிளிங்கியா வந்து அடம் பண்ணிட்டு, அழுதுட்டு அந்த மாரி இருந்தான். இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு கூட அவ்ளோ பிரச்சனை. நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட முடியல பீஸ்ஃபுல்லா. பப்பு வந்து இப்பன்னு இல்ல. இது வந்து ரொம்ப குட்டி குழந்தையில ஒரு 1 வயசுக்கு முன்னாடி, இல்ல 1 1/2 வயசு அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போ எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு தான் நெனைக்கிறேன். அப்போலாம் வந்து எப்படி இருக்கும்னா, உட்காந்தா எழுந்திருக்காத அப்படின்னு அழுவான். எழுந்திருச்சு நின்னுட்டுருக்கேன் அப்படின்னா, உட்காராத அப்படின்னு அழுவான். இது வந்து பப்பு மட்டும் கிடையாது. எல்லா குழந்தையுமே இப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லருந்து வந்து இப்போ வந்து கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாரி அ இந்த மாரி அடம் பண்றது. எங்கேயாச்சும் போனா நானும் வரேன். நானும் இப்போ கூடவே வருவேன். நானும் பண்றேன் அப்டின்ட்டு இப்போலாம் வந்து இந்த மாரி அடம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா, கொஞ்ச நேரம் பாட்டெல்லாம் போட்டு அவன வந்து சேஞ்ச் பண்ணி, டைவர்ட் பண்ணி டான்ஸ் ஆடுற வரைக்கும் நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இதுக்கு ஆனா ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் பேஷன்ஸா வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். பப்புக்கு வந்து பாட்டு, டான்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் எல்லா சாங்ஸும் கிடையாது. விஜய் சாங்ஸ் மட்டும் போட்டா மட்டும் பயங்கரமா உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவான். ஸோ இன்னைக்கும் அப்படிதான். இந்த 90ஸ் ஹிட்ஸ்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் பழைய பாட்டு. அந்த பாட்டுலாம் வந்து போட்டா பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவான். இப்போதைக்கு பப்பு வந்து தளபதி ஃபேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா வேற சாங்ஸ்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. வெறும் விஜய் சாங் மட்டும் போட்டா உடனே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவான். இன்னைக்கு எப்படியோ பாட்டுலாம் போட்டு அவன வந்து டான்ஸ் ஆட வச்சாச்சு. கொஞ்சம் வந்து நார்மல் மோடுக்கு மறுபடியும் விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபைனலி ரொம்ப நேர போராட்டத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பப்புவ வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்கார வச்சாச்சு, நான் இல்லாம. ஏன்னா, இவ்ளோ நேரம் என் மடியில இருந்தே இறங்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா அடம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஃபைனலி அமைதியா அங்க உட்காந்து விளையாட வச்சாச்சு. இப்பவும் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் நானு. இப்போ கொஞ்ச நேரத்துல வந்து வந்துருவேன் அம்மா, ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன் அப்படின்னு. இப்பயும் நடுவுலயே எப்போ வரப்போறான் அப்படின்னு எனக்கு தெரியல. சத்தம் கேட்கும் அப்படின்றதுக்காக தான் மைக் வேற எடுத்துட்டேன். ஸோ ஓகே. இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு மைக் யூஸ் பண்றேன்னு நெனைக்கிறேன். எனக்கே டிஃப்ரெண்ட்டா இருக்கு இப்டி கையில புடிச்சிருக்கிறது. எனக்கு வந்து பப்பு கிராங்கியா இருக்கிறது வந்து கஷ்டமா? இல்ல பப்பு இந்த மாரி கிளிங்கியா இருக்கிறது கஷ்டமா? அப்டின்னே எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஆனா இன் டீட்டெயில்டா வந்து பார்க்க போனா, பப்பு வந்து கிராங்கியா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். இது மாரி கிளிங்கியா இருக்கான் அப்டின்னா கூட, இட்ஸ் ஓகே. நம்ம கூடவே வந்து இருக்கணும் அப்டின்னு அடம் பண்ணுவான் அவ்வளதான். இது கூட எப்டியாவது மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா அவன் வந்து கிராங்கியா இருக்கான் அப்டின்னா, பயங்கரமா அழுதுட்டே ஒரு மாரி நை நை நைன்ட்டு அவன் அலறது மட்டும் என்னால கேட்கவே முடியாது. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். பட் ஸ்டில் இதுவுமே நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா, எந்த வேலையுமே செய்ய முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. என் ஃபேஸே எவ்வளோ டயர்டா இருக்கு. இப்போ நான் கேமரால பார்த்தப்புறம் தான் எனக்கு தெரியுது. நான் கொஞ்ச நேரம் இப்படி போய் கண்ணாடி பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னா கூட விட மாட்டேங்கிறான். அவன விட்டு என்னால போவே முடியல. அந்த மாரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு என்னால ஃபேஸ கூட பார்க்க முடியல கண்ணாடில. அது மாரி ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல அதுக்கு வந்து நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுரும். கஷ்டமா இருக்கும். அந்த மாரி தான் இன்னைக்கு வந்து எனக்கு இருந்துச்சு. பட் ஸ்டில் எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி இந்த ஈவினிங்க வந்து இப்படியே போயிருச்சு. இப்போ ஆல்ரெடி டின்னர் டைமே ஆகப்போது. இப்போ தான் வந்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிருக்கான். இது வந்து எந்த வயசுல ஸ்டாப் ஆகும்? இந்த மாரி கிளிங்கியா இருக்கிறது, கூடவே ஒட்டிட்டே இருக்கிறது, "என்ன விட்டுட்டு போவாத, நான் கூடயே வரேன். என்னைய தூக்கியே வச்சுரு." இந்த மாரி சொல்றதுலாம் எந்த வயசுல ஸ்டாப் ஆகும் அப்படின்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 ஏஜ் வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களே இண்டிபெண்டன்ட் ஆயிருவாங்க. அவங்க பாட்டுக்கு தனியா சுத்திட்டு இருப்பாங்க. இப்பவே வந்து பப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் அந்த 2 வயசுக்கு முன்னாடிலாம் வந்து பயங்கரமா வந்து கிளிங்கியா இருப்பான். அப்படியே வந்து தூக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் தூக்கிட்டே செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். நான் நெறைய நாள் வந்து மாப் பண்ணும்போது கூட அவன மேல வச்சுட்டே தூக்கிட்டே ஒரு கையிலேயே வீடுலாம் மாப் பண்ணியிருக்கேன். அந்த மாரி சில நாள்லாம் கூட இருந்திருக்கு.
சில நாள்லாம் வந்து இறங்கி ரெஸ்ட் ரூம் கூட போ முடியாது. அவன வந்து இறக்கி விட்டே போ முடியாது. ரெஸ்ட் ரூம் போறது கூட பயங்கரமா அழுவான். ஸோ இந்த 2 வயசுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி நெறைய சம்பவம் வந்து இருக்கு. நெறைய நாள் வந்து அந்த மாரி நடந்திருக்கு. ஆ ஆனா இந்த 2 வயசுக்கு அப்புறம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ வந்து ரொம்ப ரேரா ஒரு மாசத்துல 1, 2 வாட்டி, இல்ல 2 மாசத்துக்கு 1, 2 வாட்டி. அந்த மாரி தான் இப்போலாம் வந்து நடக்குது. ஸோ போக போக வந்து அவன் மாறுறான் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் இப்பவுமே அந்த கிளிங்கியா இருக்கிற திங் வந்து இருக்கு. ஆனா கொஞ்சம் பரவால்ல. ஃபர்ஸ்ட் இருந்தத விட இப்போ வந்து மேனேஜ் பண்ற மாரி இருக்கு. ஸோ இவ்ளோ நேரம் நான் வந்து இந்த மாரி பப்பு கிளிங்கியா இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்திலாம் உங்ககிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அந்த மாரி கிளிங்கியா இருக்கிற குழந்தைகிட்ட இருந்து நம்ம வந்து எப்படி சீக்கிரமா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு வந்து இப்ப சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, நான் வந்து இந்த 2 வருஷத்த நான் நோட்டீஸ் பண்ணி கத்துக்கிட்ட விஷயத்த வந்து இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். எனக்கு வந்து எனக்கு வந்து பப்பு இந்த மாதிரி கிளிங்கியா அப்படியே கூடவே ஒட்டிட்டே இருக்கிறப்போ, ரொம்ப இரிட்டேட்டிங் பார்ட் ஆஃப் தட் டே, தட் கைண்ட் ஆஃப் டே வந்து என்ன தெரியுமா? ஆ என்ன வந்து ரெஸ்ட் ரூம் கூட போக விடாம இது பண்றது தான், அட்டெம்ப்ட் பண்றது தான். எனக்கு பயங்கரமா கோவம் வரும் அந்த டைம்லலாம். அது என்ன பண்றது? நமக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. பயங்கரமா எனக்கு வந்து அந்த டைம்ல தான் எனக்கு வேற வேலைலாம் கூட பரவால்ல. நான் அவன வந்து கூட வச்சுட்டே வந்து சுத்திட்டு இருப்பேன். அது கூட எனக்கு வந்து அவ்வளவா பிரச்சனை இல்ல. பட் நான் ரெஸ்ட் ரூம் போணும் அப்படின்னு சொல்லும்போது கூட, அவன் வந்து விடாம நானும் வருவேன், நானும் வருவேன் அப்படின்னு அடம் பண்றதுலாம் எனக்கு பயங்கரமா வந்து இரிட்டேட் ஆகும். அது மாதிரி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து அப்படியே வந்து பயங்கரமா நம்மளோட இத வந்து லூஸ் பண்ணிருவோம். நம்மளோட பேஷன்ஸ் லெவல வந்து பயங்கரமா லூஸ் பண்ணிருவோம். அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணா, அவங்கள வந்து கொஞ்சம் நாம வந்து மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாரி என்னென்ன அப்படின்னு வந்து சொல்றேன். இவ்ளோ நேரம் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கல்ல, நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு, அதுதான் ஆக்சுவலா பண்ணணும். அத வந்து நான் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஆக்சுவலா என்ன பண்ணேன் அப்படின்றத. இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்டில் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அத வந்து இப்போ உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நெனச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் பண்ண வேண்டியது வந்து, நம்ம நம்ம வந்து அவங்கள டைவர்ட் பண்ணணும். அவங்க வந்து கிராங்கியா இருக்காங்களோ, இல்ல கிளிங்கியா இருக்காங்களோ, 2மே வந்து ஓவர்வெல்ம்டா அவங்களோட எமோஷன்ஸ காட்டுறது தான். இந்த வயசுல வந்து அவங்களுக்கு எமோஷன்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு ரெகுலேட் பண்ணி வெளில சொல்ல தெரியாது. நம்மள மாதிரி கோவப்படுறதுனா கோவம், அழுறதுனா அழுறது, இந்த மாரிலாம் காட்ட தெரியாது. எல்லா எமோஷன்ஸுமே வந்து அழுறது, அழுது அழுது தான் வந்து அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ, அவங்களோட எமோஷன்ஸே வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்றப்போ, எல்லாமே வந்து அழுற மாரி, அடம் பண்ற மாரி அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட்டு விஷயம் பண்ண வேண்டியது வந்து, அவங்கள டைவர்ட் பண்றது. அவங்கள டைவர்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு சில விஷயம்லாம் பண்ணணும். அந்த மாரி நான் பண்ற விஷயம். இதுக்கு பேர் வந்து சென்சரி ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி சொல்லுவாங்க. அத பத்தி எனக்கே இன் டீட்டெயிலாலாம் தெரியாது. ஸோ அந்த மாரி சயின்டிஃபிக் நேம் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து பேச வேணாம். நான் வந்து கேஷுவலா எல்லாருக்கும் புரியிற மாரியே சொல்றேன். எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி வேர்ட்ஸ்லயே வந்து சொல்றேன். எனக்குமே தெரியாது. ஸோ எல்லாருக்கும் தெரியிற மாரி சொல்லணும் அப்டின்னா, அவங்கள வந்து சிம்பிளா அவங்கள வந்து டைவர்ட் பண்ணணும். அத எப்டி எப்டி பண்ணலாம்? என்னென்ன வேஸ்ல பண்ணலாம்? அப்டின்றத பத்தி தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல டைவர்ட் பண்ணணும் அப்டின்னா, அவங்க பார்க்குற விஷயத்த வந்து டைவர்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நேம்ஸ்லாம் இருக்கு. அது அது பேர்லாம் எனக்கு என்னன்னு தெரியல சரியா. பட் ஸ்டில் சயின்டிஃபிக்கலி இதுக்கு வந்து சில நேம்ஸ்லாம் இருக்கு இந்த மெத்தட்ஸ்க்கு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க பார்க்குற விஷயத்த வந்து நம்ம மாத்தணும். இப்ப அவங்க வந்து ரூம்குள்ள இருக்காங்க, இல்ல ஹால்ல இருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்டின்னா, அவங்க வந்து பயங்கரமா அழுறாங்க, இல்ல இந்த மாரி கிளிங்கியா வந்து பிஹேவ் பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட அந்த இருக்கிற லொகேஷன வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்ப நான் பண்ண மாரி தான். இப்ப வந்து நான் ரூம்குள்ள வீட்ல இருக்கும்போது பப்பு அழறான் அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போனேன்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட லொகேஷன வந்து மாத்தணும். அவங்க பார்க்குற விஷயத்த வந்து மாத்தணும். இப்போ வந்து அவங்க கிச்சன்ல இருக்காங்கன்னா ஹாலுக்கு போலாம். இல்ல ஹால்ல இருக்காங்கன்னா வெளியில போலாம். இந்த மாதிரி அவங்க லொகேஷன வந்து மாத்தணும். அவங்க பார்க்குற விஷயத்த வந்து மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து இதுதான். அவங்க பார்க்குற விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இதுலயே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சரியாயிருவாங்க. பப்பு வந்து நெறைய டைம் வந்து இதுலயே வந்து சரியாயிருவான். நான் ஏதாச்சும் இந்த மாரி சும்மா வேடிக்கை காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சும்மா வெளியில கூட்டிட்டு போயிட்டு வர்றது அது மாரி சைக்கிள் ஓட்ட கூட்டிட்டு போனாலே சரியாயிருவான். பட் இன்னைக்கு என்னோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து பயங்கரமா வச்சு செஞ்சாச்சு என்னைய.
ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வந்தப்போ நல்லா தான் இருந்தான். சரியாயிட்டான். ஓகே சிரிக்கிறான், ஜாலியா இருக்கான் அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டான். இந்த மாரி சில டேஸும் இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் சரியாவே ஆகமாட்டாங்க. அழுதுட்டே தான் இருப்பாங்க. அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி செகண்ட் விஷயம். இது பண்ணியும் வந்து சரியா ஆகல. அவங்க வந்து இன்னும் அழுதுட்டு தான் இருக்காங்க. இன்னுமே வந்து நை நைன்ட்டு இருக்காங்க அப்படின்னா, செகண்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து டச்சோடது. இது நான் அவ்ளோ டீட்டெயில்டா வந்து சொல்ல விரும்பல. சிம்பிளா சொல்லிடுறேன். அ தண்ணீல வந்து அவங்கள விளையாட வைக்கலாம். ஸோ இதுல வந்து பிளான்ட்ஸ்‌க்கு வாட்டர் விடும்போது பப்புக்கு வந்து ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் அவன் வந்து அப்போ கோஆப்பரேட்டே பண்ணல. அவனுக்கு வந்து அப்போ புடிக்கல. அண்ட் எனக்குமே வந்து பயங்கரமா இரிட்டேட் ஆச்சு. அவன் பிளான்ட்ஸ் கிட்ட நின்னுட்டு எங்க வழுக்கி விழுந்துருவானோன்னு வேற எனக்கு பயமா இருந்துச்சு. அதனால நான் வந்து அதுல அவன வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். சரி விட்டுறலாம் அப்படின்னு. பட் நீங்க வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். அவங்கள வந்து தண்ணீல விளையாட விடலாம். அந்த மாரி விளையாட விட்டா அவங்க வந்து ஜாலி ஆயிருவாங்க. டைவர்ட் ஆயிருவாங்க. ஸோ செகண்ட் விஷயம் வந்து இதுதான். இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம். இது பண்றதுக்கு வந்து இதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னா, அவங்களோட எமோஷன்ஸ வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாம தானே அவங்க இந்த மாரி பிஹேவ் பண்றாங்க. ஸோ உன்னோட எமோஷன் வந்து எனக்கு புரியுது. நீ அத வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு அழுது நீ வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு புரியுது அப்படின்னு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சும்மா அவங்க கூட உட்காந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும் அவங்க அப்படி பண்ணும்போது. பட் ஸ்டில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு, அவங்க கூட உட்காந்துட்டு ஓகே. நீ சொல்றது எனக்கு புரியுது அப்படின்னு காம் டவுன் பண்றதுக்கு அவங்க கூட உட்கார்ந்திருக்கணும். மேபி ஹக் பண்ணலாம். இல்ல சும்மா உட்காந்துட்டு ஓகே சரியாயிடும் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாரி சொன்னா வந்து அவங்க காம் டவுன் ஆயிருவாங்க. நான் இது எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் ஆகுது. திரும்பவும் வந்து அழ ஆரம்பிச்சுட்டான். திரும்ப கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் ஆகுது. திரும்பவும் வந்து அழ ஆரம்பிச்சுட்டான். கிராங்கியா இருக்கும்போது இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு. ஆனா இந்த மாரி கிளிங்கியா இருக்கும்போது தான் பப்பு வந்து சரியாயிருவான். பட் திரும்பவும் அம்மா, அம்மா, அம்மான்ட்டு என் கூடவே சுத்திட்டு இருப்பான். அந்த மாரிலாம் நடக்கும். ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து ட்ரை பண்ணது வந்து, இதுதான் வந்து லாஸ்ட் விஷயம்னு நெனைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டா நான் ட்ரை பண்ணது தான் ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆ இந்த விஷயம் என்ன அப்டின்னா, அவங்கள வந்து ஏதாச்சும் மியூசிக் கேட்க வச்சு அவங்கள வந்து டைவர்ட் பண்ணலாம். ஸோ டைவர்ட் பண்றதுக்கு தான் இவ்ளோ விஷயமும் பண்ணணும். இதுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு அப்டின்னு வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி நெறைய வேஸ் இருக்கு அப்டின்னு சொல்றேன். ஸோ நான் லாஸ்ட்டா பண்ண விஷயம் வந்து அதுதான். அவன வந்து பாட்டு போட்டுவிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான். ஸோ அதுலருந்து அப்படியே வந்து டைவர்ட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் அவனே தனியா விளையாட ஆரம்பிச்சான். இப்ப வந்து தனியா உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். அந்த மாதிரி அவன் வந்து சரியாயிட்டான் அப்படியே. அவன் வந்து நார்மல் மோடுக்கு வந்து திரும்பவும் போயிட்டான். ஸோ லாஸ்ட் விஷயம் வந்து இதுதான். அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் மியூசிக் போட்டு ரைம்ஸோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு, ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்டா அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து மாறிரும். அவங்க வந்து கிளிங்கியா இருக்கிறது, அலறது அதெல்லாம் வந்து மாறிருவாங்க. உடனே வந்து ஜாலி மோடுக்கு வந்து போயிருவாங்க. ஸோ இத வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இத்தன விஷயம் தான். 4 ஆர் 5 திங்ஸ் எவ்வளோ சொன்னேன்னு எனக்கே தெரியல. ஸோ இத்தன மெத்தட்ஸ் வந்து இருக்கு. நம்ம வந்து கிராங்கியா இருக்கிற குழந்தையவோ, இல்ல கிளிங்கியா இருக்கிற குழந்தையவோ வந்து மேனேஜ் பண்றதுக்கு. இதுல வந்து நெறைய இன்னும் நீங்க குட்டி குழந்தலாம் வச்சிருக்கீங்க. 1 வயசுக்கு கீழ. பப்பு வந்து தவழும்போது கூட பயங்கரமா கிளிங்கியா தான் இருப்பான். என் கூடவே தான் வந்து தூக்கிட்டே தான் சுத்திட்டு இருக்கிற மாரி இருக்கும். அப்பவும் வந்து இதே மெத்தட் தான். நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அவங்களுக்குலாம் நெறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி அழும்போது, அடம் பண்ணும்போதெல்லாம், ஏதாச்சும் அவங்கள வந்து டைவர்ட் பண்ற மாரி அவங்க கிட்ட ஒரு டாய்ஸ்லாம் குடுக்கலாம் நீங்க. அவங்க வந்து உட்காந்து விளையாடிட்டு இருக்க மாரி. அதே இந்த மாரி டாட்லர் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்டின்னா, இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் நான் 2 வருஷத்துல கத்துக்கிட்டது. பப்புக்கு வந்து அ கிளிங்கியா இருக்கான், இல்லன்னா கிராங்கியா இருக்கான் அப்டின்னா, மோஸ்ட்லி இந்த மெத்தட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் நெறைய டைம்ல வந்து எனக்கே வந்து என்ன சொல்றது? எனக்கே வந்து பொறுமைய இழந்துருவேன் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆயி கோவம் வர ஆரம்பிச்சுரும். அதுவும் மெயினா அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போற விஷயத்துலலாம் அடம் பண்ணும்போது எனக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுரும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா? அவன் வந்து கிளிங்கியா இருக்கிறத கூட ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து அம்மா, அம்மா, அம்மான்ட்டு கூடவே சுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இல்ல நீ அங்க வர வேணாம். கிச்சனுக்கு வர வேணாம், சுட்டுக்குவ, ஏதாவது பண்ணிக்குவ அப்படின்னு நீ இங்கேயே இரு அப்படின்னு நான் சொன்னா, உடனே அழுவ ஆரம்பிச்சுருவான். அந்த கிளிங்கினஸ் வந்து அப்படியே கிராங்கினஸ்ஸா வந்து மாறிரும். அந்த பாயிண்ட் தான் எனக்கு சுத்தமா புடிக்காத ஒரு விஷயம். அந்த பாயிண்ட்ல தான் என்னோட பொறுமைய வந்து நான் பயங்கரமா வந்து லூஸ் பண்ணிருவேன். எனக்கு வந்து அவ்ளோ கோவம் வரும் அந்த டைம்ல. ஸோ அந்த மாரி டைம்லலாம் அந்த அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க போக்கூடாது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த எல்லா மெத்தட்ஸ்லயுமே ஒன்னொன்னா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நீங்க வந்து வெளியில கூட்டிட்டு போ முடியல, அவுட்டோர் பிளேக்குலாம் கூட்டிட்டு போ முடியல அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் வந்து குடுக்கலாம். அவங்கள வந்து டைவர்ட் பண்றதுக்கு. நான் இது வந்து நெறைய டைம் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு வந்து டைம் இருக்காது. பப்பு வெளியில கூட்டிட்டு போறதுக்கு, நான் வீடியோ ஷூட் பண்றது, எடிட் பண்றது அது இதுன்னு நெறைய வேலை வந்து எனக்கு அட் த சேம் டைம் எனக்கு வந்து போயிட்டே இருக்கும். அதனால எல்லா வாட்டியும் பப்பு அழும்போது, அடம் பண்ணும்போது வெளியில கூட்டிட்டு போய் சைக்கிள் ஓட்ட வைக்கிறது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அந்த மாதிரி ஒர்க் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அவங்கலாம் வந்து கலர் பண்றதுக்கு வந்து குடுக்கலாம். பப்பு வந்து நான் மோஸ்ட்லி அப்படிதான் வந்து இது பண்ணுவேன். சமாதானம் பண்ணுவேன். அவன் ஏதாவது அடம் பண்றான் அப்படின்னா, உடனே கலரிங் புக்கும், கலர் பென்சில்ஸும் வந்து எடுத்துட்டு வர சொல்லிருவேன். எடுத்துட்டு வர சொல்லிட்டு அந்த கலர்ஸ்லாம் என்ன அப்படின்னு கெஸ் பண்ண சொல்றது. அவங்கள வந்து அந்த கலர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ண சொல்றது. அதுக்கப்புறம் உட்காந்து டக்கு டக்குன்னு அவங்கள வந்து மாத்தணும். அவங்க வந்து அடம் பண்ணும்போது டக்கு டக்குன்னு அவங்கள வந்து மாத்தி, இது என்ன கலர்? இது என்ன பிக்சர்? இது என்ன அனிமல்? அப்படின்னு அவங்கள வந்து கொஸ்டின் கேட்டா, அவங்க இப்ப அழுதுட்டு இருக்கிறத, அடம் பண்றத வந்து மறந்துட்டு, அவங்க வந்து அந்த திங்கிங்க்கு வந்து போயிருவாங்க. ஸோ அந்த தாட்டுக்கு வந்து போயிருவாங்க. அதனால இந்த அலறத வந்து அப்படியே வந்து ட்ராப் பண்ணிருவாங்க. அந்த மாரி தான் வந்து குழந்தைங்கள ஏமாத்தி ஓட்டணும். நான் வந்து அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா எல்லா டாட்லர் மாம்ஸுமே வந்து இது ரிலேட்டபிளா தான் இருக்கும். ஏன்னா எல்லா குழந்தையுமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டேஸ் வந்து அவங்க வந்து கிராங்கியாவோ, இல்ல இந்த மாரி கிளிங்கியாவோ இருந்தே இருப்பாங்க. அப்போ வந்து இந்த விஷயம்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றதையும் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கிளிங்கியா இருக்கும்போது, நான் பப்புவ எந்த மாரி மேனேஜ் பண்றேன் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வ்ளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய். நான் போய் இப்போ அவன் கூட விளையாடணும். அவன் வந்து அங்க வெயிட்டிங்ல இருக்கான். நான் இப்போ போல அப்படின்னா பயங்கரமா அழ ஆரம்பிச்சுருவான். அதனால நான் இப்போ கிளம்புறேன்.